ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு நம்ம சேனல் ஃபேக்ட்ஸ் அரவுண்ட் அஸ். இந்த சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போது தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு காமிக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா லெமன், அதோட யூஸஸ், அதாவது ஃபேஸ்க்கு லெமன் எந்தெந்த விதத்துலலாம் யூஸ் ஆகுது, ஸ்கின்னுக்கு யூஸ் ஆகுது அப்படின்றத பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லெமனில் ஸ்கின்னுக்கான பெனிஃபிட்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குங்க. அதே மாதிரி எந்த அளவுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்கோ அந்த அளவுக்கு லெமனில் ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸும் இருக்குது. அதை டைரெக்டாக ஸ்கின்னில் அப்ளை பண்ணுறதுனால நிறையா ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸும் இருக்குது. இந்த வீடியோவில் லெமனோட பெனிஃபிட்ஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதாவது முதலாவதாக ஆக்னே ட்ரீட்மெண்ட். லெமன் ஜூஸில் ஆஸ்ட்ரிஞ்சன்ஸ் அப்படின்றதோட காம்பவுண்ட் அதிகமாக ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஏன்னா அது அசிடிக் லெவலில் ஹையாக இருக்கிறதுனால இந்த காம்பவுண்ட் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. பிஹெச் லெவல் அதிகமாக இருக்கிற மெட்டீரியல் லைக் லெமன் மாதிரி மெட்டீரியல்னால இன்ஃப்ளமேஷனையும் ஆயில் செக்ரேஷனையுமே கண்ட்ரோல் பண்ண முடியுங்க. ஆயில் ப்ரெசென்ட்டாக இருந்தால் தான் ஆக்னே ஃபார்ம் ஆகும். சிட்ரிக் ஆசிட் அப்படிங்கிறது ஒரு டைப் ஆஃப் ஆல்ஃபா ஹைட்ராக்சி ஆசிட், அதாவது ஏஹெச்ஏன்னு ஷார்ட்டாக சொல்லுவாங்க. இது டெட் செல்லில் ரிமூவ் பண்ணுறதுல ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுது. ரெண்டாவதாக ஆன்டிமைக்ரோபியல் எஃபெக்ட். லெமனில் ஆன்டிமைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இது ப்ரோபியானி பாக்டீரியம் ஆக்னேஸ் அப்படிங்கிற பாக்டீரியா க்ரோ பண்ண விடாமல் தடுக்குது. எந்த பாக்டீரியா தான் இந்த மாதிரியான பாக்டீரியா தான் ஆக்னேக்கு காரணமாக இருக்குது. அதே நேரத்தில் லெமனில் ஆன்டிஃபங்கல் ப்ராப்பர்ட்டிஸும் இருக்குது. கேண்டிடா ரேஷஸை ப்ரிவென்ட் பண்ணுது. மூணாவதாக ஸ்கின் இல்லாட்டி ஹேர் லைட்னிங். சிட்ரிக் ஆசிட் இருக்கனால ஏஜ் ஸ்பாட்ஸ் அப்புறம் ஃபேஷியல் ஹேர்ஸை லைட்டன் பண்ணுறதுக்கு லெமன் யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது. நாலாவதாக டேண்ட்ரஃப் ட்ரீட்மெண்ட். ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், லெமன் ஜூஸில் டெட் ஸ்கினை டெட் செல்ஸை ரிமூவ் பண்ணுற கேரக்டர் இருக்குது அப்படின்னு. டெட் செல் தான் ஸ்கேல்பில் செடிமெண்ட் ஆகி டேண்ட்ரஃபாக ஸ்டார்ட் ஆகுது. ஸோ டெட் செல்ஸ் ரிமூவ் ஆகிடுச்சு அப்படின்னா ஸ்கேல்பில் எந்த டைப் ஆஃப் டெட் செல்ஸும் செடிமெண்ட் ஆகாது. ஸோ டேண்ட்ரஃப்லேருந்து ஃப்ரீயாக இருக்கலாம். அடுத்தது கொலாஜனை இன்க்ரீஸ் பண்ணும். கொலாஜன் அப்படிங்கிறது ஒரு டைப் ஆஃப் ப்ரோட்டீன். இந்த கண்டென்ட் தான் உங்கள் ஃபேஸில் க்ரியேட் ஆக போகிற விரிங்கிள்ஸ், ஃபைன் லைன்ஸை டிசைட் பண்ணும். லெமனில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக ப்ரெசென்ட் ஆகிருக்கனால ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் ஃபார்ம் ஆகிறத ப்ரிவெண்ட் பண்ணுது. ஃப்ரீ ரேடிக்கல் ஃபார்ம் ஆனால் கொலாஜனை டேமேஜ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடும். ஸோ ஃப்ரீ ரேடிக்கல்ஸே ஃபார்ம் ஆகலை அப்படின்னா கொலாஜன் எப்பயும் போல் ஹெல்த்தியாக இருக்கும். கொலாஜன் ஹெல்த்தியாக இருந்தால் உங்கள் ஃபேஸில் ஃபைன் லைன்ஸ், விரிங்கிள்ஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வராது. அடுத்ததாக எல்போ அன்னி லைட்னர். லெமனில் விட்டமின் சி அதிகமாக இருக்குது. ஸோ நேச்சுரல் பிரைட்னிங் இன்க்ரீடியண்ட்டாகவும் இருக்குது. நம்மளில் நிறையா பேருக்கு கை கால்களில் கருப்பாக இருக்கும், டார்க்காக. அந்த பிளேஸில் ஹாஃப் லெமனை வச்சு ரப் பண்ணிங்கன்னா கண்டினியூஸாக அதை பண்ணும்போது உங்களுக்கே அதில் சேஞ்சஸ் தெரியும். அடுத்தது டீத் ஒயிட்னர். பேக்கிங் சோடா கூட லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி இந்த மிக்சரை உங்களோட பல்லில் அப்ளை பண்ணும்போது அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 to 10 minutes கழித்து உங்களோட டூத் ப்ரஷ் வச்சு இதை நீங்கள் ஸ்க்ரப் பண்ணிடணும். இப்படி நீங்கள் பண்ணால் பல்லு பளிச்சுன்னு இருக்கும். அடுத்ததாக எக்ஸ்ஃபாலியேட்டர். லெமன் ஜூஸை நாட்டு சக்கரை கூட மிக்ஸ் பண்ணி அந்த காம்பவுண்டை நீங்கள் லிப் ஸ்க்ரப்பாக, நேச்சுரலாக லிப் ஸ்க்ரப்பராக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை உங்களோட லிப்ஸில் அப்ளை பண்ணுறப்போ லிப்பில் ப்ரெசண்ட்டாக இருக்க டெட் செல்ஸ் எல்லாமே பீல் ஆகி உங்களுக்கு நேச்சுரலாக உங்களுக்கு லிப் க்ளோவாகவும் கலராகவும் ஆகும். என்னங்க, இப்போ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் வேறு ஏதாவது டாப்பிக்கில் வீடியோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டாப்பிக்கு கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நான் அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.